நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் எமோஷனலாக தாங்க இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம ஆதி வந்து பாரதி இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் பாரதி பயங்கரமான ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஆதியும் அவங்க அம்மா சாரதாவும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சாரதா வந்து சொல்கிறாங்க, எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நான் தான்ப்பா, நான் மட்டும் அந்த லெட்டர் எழுதி கொடுக்கலாம் என்ன இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்படிலாம் கிடையாது, நானே என்றைக்காவது ஒரு நாள் சொல்லலாம் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சொன்னால் இப்படி நடந்துருன்னு எனக்கு தெரியும், அதனால தாம்மா நான் சொல்லாமே இருந்தேன். சப்போஸ் நான் சொல்லியிருந்தாலும் இதாம்மா நடந்திருக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, நம்ம பாரதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்படி இந்த பிரச்சனை தெரிஞ்சால் நான் கோவிச்சுக்கிட்டு காஞ்சிபுரத்துக்கு தான் போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னே தெரியலையேம்மா, அதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்க காலில் கையிலே விழுந்து நான் கூப்பிட்டு வந்துடுவேன், இருக்கிற இடம் மட்டும் தெரிஞ்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பாரதி எங்கேப்பா போயிருக்க போகிறா, அவளுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருமே இல்லை, ஒரே ஒரு பொண்ணு தானே இருக்கான்னு சொன்னால் காஞ்சிபுரத்தில் லதான், நீ அந்த பொண்ணு வீட்டில் போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்மா, இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே, நான் போய் பார்க்கணும், கண்டிப்பாக அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது, எப்படியாவது போய் பார்த்துட்டு வரமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருப்பா, நீ மட்டும் தனியாக போகாத, நானும் உன் கூட வாரேன் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் சரியாக வராது, உங்களுக்கு சூழ்நிலை புரியும்னு நினைக்கிறேன், நான் மட்டும் போனால் தான் கரெக்டாக இருக்கும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து பார்த்தா நேராக அவங்க அங்கே தான் போகிற மாதிரி காட்டுறாங்க. ஆதி வந்து நம்ம இவங்களை, அதாவது லதா வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. லதா தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. வாங்க சார், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன சார் ஒரு கான்டாக்ட் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறதுக்காக வந்தேன், என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, பாரதி இங்கே இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. என்ன சார் பாரதி இங்கே இருக்காங்களா, நானே உங்ககிட்ட வந்து பாரதி எப்படி இருக்கா, தமிழ் எப்படி இருக்கான்னு கேட்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் வந்து பாரதி இங்கே இருக்காலாம் கேட்குறீங்களே, என்ன சார் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆதி வந்து சொல்கிறாங்க, நடந்த பிரச்சனைலாம் சொல்கிறாங்க. என்ன சார் பண்ணியிருக்கீங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா, ஒரு பொண்ணுக்கு இப்படியெல்லாம் பண்ணலாமா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தப்பு தான் எனக்கு தெரியுது, அதான் அவங்க காலில் கையிலையாவது விழுந்து நான் உங்களை வந்து வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்காக இங்கே வந்திருக்கேன், ஆனால் இங்கே வரல நீங்கள் சொல்கிறீங்களே, உண்மையாகவே இங்கே வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை சார் இங்கே வரல, வந்தால் நான் அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இனிமேல் வந்தாலோ இல்லைன்னா அவங்க கால் பண்ணாலோ எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தா நம்ம அங்கே அங்கே தான் இருக்காங்க, பாரதியும் தமிழும் அங்கே தான் இருக்காங்க. ஆதி இருக்கிறத பார்த்தோன்னே ஆதி போகும்போது டக்குன்னு நம்ம தமிழ் வந்து அப்பான்னு கத்த போகிறாங்க, டக்குன்னு வாயை அடைச்சிடுறாங்க நம்ம பாரதி உடனே. ஆனால் அவங்களுக்கு காட்டில் ஏதோ இண்டிகேட் ஆகுது, கண்டிப்பாக வந்து பாரதியும் தமிழ் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இண்டிகேட் ஆகுது. திருப்பி லதா கிட்டே போகிறாங்க. உண்மை தானே சொல்கிறீங்க, உண்மையாகவே வந்து பாரதி இங்கே வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சார் நான் எதுக்கு சார் போய் சொல்ல போகிறேன், இங்கே வரல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் அவர் அந்த இடத்துல கிளம்பி போயிடுறாரு. அடுத்த சீனில் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, அதாவது ஆப்போசிட் கேங்கு, நம்ம அறிவாகர் ஸ்வேதா பேசிக்கிட்டு இருக்கவங்க தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, நம்மளே பிளான் பண்ணி இந்த பாரதி அனுப்பியிருந்தா கூட இந்த மாதிரி போயிருக்க மாட்டான், ஆனால் எல்லாமே இறைவன் செய்கிற செயலால் வந்து அவங்களே தெரிஞ்சு அவளே ஓடிட்டா. ஆனால் பாரதி ரொம்ப தான் ரோசக்காரிப்பா, உண்மை தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டு போயிட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இந்த விஷயம் தெரிஞ்சால் முதலே சொல்லி அனுப்பியிருக்கலாம், ஆனால் நம்மளே சொல்லி அனுப்பியிருந்தால் நமக்கே அங்கே இருக்க முடியாது, இதுவும் நல்லது தான், அவளுக்கே தெரிஞ்சு அவளே வெளியில் போயிட்டா. ஆனால் ஆதியை பற்றி நம்பவே கூடாது, ஆதி எப்போனாலும் காலில் கையில் விழுந்தாவது எப்படியாவது கூப்பிட்டு வந்துடுவான் பாரதியை அப்படிங்கிற மாதிரி ஸ்வேதா சொல்கிறாங்க. அதுக்கு என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நான் தான் ஒரு பிளான் போட்டிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வச்சு பாரதி அவள் போனவளாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்து கட்டுறதுக்காக ஒரு 2 ரவுடி செட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க, இதெல்லாம் கரெக்டாக வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் கரெக்டாக வருமா, ஃப்ரீயாக விடு, இரு அவனுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண வரைக்கும், சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து ஆதியை ஃபாலோ பண்ணேன், இங்கே காஞ்சிபுரத்தில் அதான் வீட்டுக்கு வந்தார், ஆனால் அங்கே ஆள் இருக்கிற மாதிரி தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையாகவே பாரதி அங்கே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே, ஆமாம் சார் அவர் வந்துட்டு தனியாக தான் போகிறாரு, அதுவும் கவலையோடு போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அப்படின்னா உண்மையாகவே வந்து அங்கே ஆள் இருந்திருக்க மாட்டாங்க. சரி, நீ எதுக்கும் வந்து ஆதியை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு, பாரதி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சு நான் உடனே தீர்த்து கட்டிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு. அப்போ அதெல்லாம் சரியாக வரும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்வேதா கேட்குறாங்க. அதெல்லாம் சரியாக வருமா, அவங்க அப்பையும் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு வந்து துரை வராரு. என்ன மாமா ஏதோ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஆமாம் உங்ககிட்ட பிளான் போட சொன்னால் எல்லாமே ஒன்றும் ஆகாதான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா எல்லா பிளானுமே வந்து சக்ஸஸ் ஆகாது, ஏதாவது ஒரு பிளான் சொதப்ப தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் போட்டால் எல்லா பிளானுமே சொதப்ப தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணி விட்டுறாங்க. சரி, நீங்களே ஏதோ பிளான் போடுங்க, நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு துரை அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. அடுத்த சீனில் வந்து நம்ம இவங்க இருக்காங்களா, ஆதி வந்து வீட்டில் தனியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போயிட்டீங்கன்னு தெரியல பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து அங்கே பாரதியும் காட்டுறாங்க. பாரதி வந்து தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க இப்போ தமிழ் வந்து அதை பார்த்தோன்னே சரி அழுகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டா ரெஸ்ட் ரூமுக்காக போய் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ வந்து தமிழுக்கு ஒரு யோசனை தோணுது. டக்குன்னு நம்ம இங்கே தான் ஒரு ஃபோன் இருக்குது, அதை எடுத்து நம்ம வந்து அப்பா கால் பண்ணி இங்கே வர சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
டக்குன்னு நம்ம பாரதியோட ஃபோன் எடுத்துடுறாங்க. பாரதியோட ஃபோன் எடுத்து ஆதிக்கு கால் பண்ணிடுறாங்க. பாரதி நேம் வந்தோடனே, "சொல்லுங்கள் பாரதி, எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, "அப்பா நான் தான்ப்பா தமிழ் பேசுகிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் தமிழ், எங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, "நாங்கள் லதா ஆண்டி வீட்டில் தான் இருக்கோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இப்போ கூட நான் லதா ஆண்டியோட வீட்டுக்கு வந்தேனே, அங்கே நீங்கள் இல்லையே" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அப்பா இருந்தேன்ப்பா, அம்மா வந்து உங்ககிட்ட பேசக்கூடாது அதுன்னு சொல்லிட்டாங்கப்பா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அப்படியா, சரி இப்போ எங்கே இருக்கீங்க, சேஃபாக தானே இருக்கீங்க" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா, லதா ஆண்டி நல்லா தான் பார்த்துக்குறாங்க. ஆனால் எனக்கு உங்களை பார்க்கணும் போல் இருக்குது, எப்படியா வந்து கூப்பிட்டு போயிருங்கப்பா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "நீ ஒன்றும் கவலைப்படாத தமிழ், நான் கண்டிப்பாக வந்துடுவேன். அப்பாட்ட சொல்லிட்டேல, இன்னும் உன்னையும் அம்மாவையும் இங்கே கூப்பிட்டு வர்றது என்னோட பொறுப்பு. நான் உடனே கிளம்பி வந்துடுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் ரூம் போன பாரதி வந்து வந்துடுறாங்க. என்ன தமிழ் இங்கிட்டு வீட்டுக்குள்ளே ஏதோ பேசிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு உள்ளே திறந்து போய் பார்க்காங்க. தமிழ் பேசிக்கிட்டு இருக்காங்க. "சொல்லுடி, யார்கிட்ட பேசுனேன்" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அவங்க சொல்ல மாட்டேங்காங்க. "அது வந்துமான்னு சொல்கிறாங்க. "சொல்லுடி" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்கி பார்க்காங்க. பார்த்தா அதில் ஆதி இருக்குது. உடனே அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க தமிழை. "எதுக்குடி பேசுகிற, பேசக்கூடாதுன்னு சொன்னல" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பண்ணிக்கிட்டு பார்த்தா நம்ம ஆதி வந்து, "அடிக்காதீங்க பாரதி, அடிக்காதீங்க பாரதின்னு" கத்துறாங்க. அங்கிட்டிருந்து இங்கே என்னடா சத்தம்னு சொல்லிட்டு லதா வந்து ஓடி வராங்க. "பாரதி என்ன சின்ன குழந்தைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல வந்து கூட்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.